டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைமுடைய போன எபிசோட்ல அப்புறம் நீ பெரிய புத்திசாலிதான். என்ன ஏமாத்துறவங்க எல்லாருக்கும் நீ ஒரு பாடமா இருக்கணும். என்னது 3 கீஸ நான் கொண்டு வந்திருக்கேன். எங்க இருக்குன்னு தேடி ஓடணும் போல இருக்கு. இங்க இருக்கு. சைபர்ட்ரானுடைய தலையெழுத்து இப்போ ஸ்டார் ஸ்கிரீமுடைய கையில தான் இருக்குது. ஆனா அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்னு தான் தெரியல. முன்னறிவிப்பு இல்லாம வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க லார்ட் மெகாட்ரான். ஆனா நான் இங்க வந்தது ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்காக. விலை மதிப்பான பொருட்களை எல்லாம் விலை கொடுக்காம வாங்க முடியாது. அதனால சொல்லு ஸ்டார் ஸ்கிரீம், இதுக்கு பதிலா நீ என்ன எதிர்பார்க்கிற? மறுபடியும் ஒரு டிசெப்டிகான் ஆகணுங்கிறது தான் என் ஆசை. ரெட்விங் தான் என்னோட முதல் தளபதி. நான் இல்லாத நேரத்தில் நடந்த இந்த மாற்றத்தை என்னால ஏத்துக்க முடியும். நான் உங்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ஒரே உண்மையான மாஸ்டர். எந்த விதத்திலையும் உங்களை குறை சொல்லவே முடியாது. உன்னோட இந்த பாராட்டுகளை கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டார் ஸ்கிரீம். நீ எனக்கு கொடுத்ததை நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவேன். விளைவு என்ன ஆனாலும் சரி. விளைவா? என்ன விளைவு? நாக் அவுட் அந்த செவத்துல இருந்து வெளியே எடுங்க. திரும்பி வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னோட வேலை என்னவா இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க தலைவரே. ஸ்டார் ஸ்கிரீமோட உண்மையான எண்ணம். டிசெப்டிகான்ஸ், நான் ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். மெகட்ரானுடைய ஸ்பார்க் ஒரேடியா அணைஞ்சு போச்சு. எல்லாருடைய பாராட்டும் ஸ்டார் ஸ்கிரீமுக்கு தான். அடடா, நீ கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்கல. என்ன? நீ அழிஞ்சதை நான் பார்த்தேனே. நான் அழியவே இல்லையே. நான் இப்போ உன் முன்னாடி தான் நிக்கிறேன். கடந்த காலத்துல இருந்த மாதிரி இப்போ உன் முன்னாடி இருக்கிறேன். உங்க சத்தம் கேட்கல. மறுபடியும் சொல்லுங்க. பயங்கரமா இருக்க போகுது. நீ என் மண்டுக்குள்ள இறங்கி உட்காந்துட்ட இல்ல? நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காத. இங்க எந்த ரகசியமும் இல்ல. உன்னோட நினைவுகள் மட்டும்தான். அத உன்னால கண்டிப்பா மாத்த முடியாது. அதனால வரப்போற விளைவுகளையும் மாத்த முடியாது. என்ன பார்த்தோமோ அது அப்படியே நடக்கும். ஸ்டார் ஸ்கிரீம், நீ ஒரு உண்மையான லீடர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மெகட்ரானுடைய வழிகாட்டுதல்ல மட்டும் நடந்து போ. அந்த டெசெப்டிகான்ஸை நிம்மதியா விட்டுட்டு வந்துரு. நீ சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறதுக்கு ஒரு முறை யோசிக்கணும். ஆனா அதுக்கு நீ என் முன்னாடி தலை வணங்கி ஆகணும். ஆப்டிமஸ் பிரைம், நீ என் கட்டளைய மறுபடியும் அவமதிச்சிட்ட. என்னோட தப்புதான் கமாண்டர் ஸ்டார் ஸ்கிரீன்.
கமாண்டர் இல்ல, லார்டுன்னு சொல்லு. நீ கேள்விப்படல? டிசெப்டிகான்ஸோட தலைவன் இப்ப நான் தான். ஆமா, நாம எங்க விட்டோம்? ஆமால, வாழ்க ஸ்டார் ஸ்கிரீம். ஒருவேளை டிசெப்டிகான்ஸுக்கு என்ன விட நீ சிறந்த தலைவனாய் இருப்பேன்னு உனக்கு தோணுதா ஸ்டார் ஸ்கிரீம்? இப்ப அப்படி நினைக்கல. என்னோட பல தோல்விகளிலிருந்து நான் கத்துக்கிட்ட மாஸ்டர். என்னோட படையில இருக்கிற ஒரு மரியாதைக்குரிய நபர் நீ. இப்ப நீ உன்னுடைய வெற்றிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. எந்த விதிய மாத்த நான் இவ்வளவு காலம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த வெற்றிய கொண்டாட. டிசெப்டிகான்ஸோட பிரம்மாண்ட தலைவனா இருக்கணும். அடடா, அது யாரோ என்ன மாதிரியே சொல்றாங்களே, நான் இல்ல. என் ஆட்சியை கலைக்க நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். கொல்ல கூட நீ தயங்க மாட்ட. இது அவங்களோட ஐடியா. எந்த இல்ல, இவ்வளவு பெரிய மிருகம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போது எதை பற்றியும் யோசிக்காம மெகட்ரான் அழிவுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் தான் டிசெப்டிகான்ஸோட ஆட்சி நடக்கவே முடியும். உன்னை தவிர வேற யாருன்னு தெரியலையே. இது உன்னோட ஐடியா தானே? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. எனக்கு என்னமோ என் மண்டை குழம்புனா மாதிரியே இருக்கு. எனர்ஜான் ஏதோ குறைபாடுன்னு நினைக்கிறேன். என்னோட முதுகிலேயே குத்தனவன நான் எதுக்கு மறுபடியும் இங்க வரவேற்கணும்? எனக்கே துரோகம் பண்ணி என்ன அழிக்கணும்னு நினைக்கிறவன் நீ. உண்மையே இல்ல. என் உயிரை விட நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவன்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச காரியம் என்னோட நன்மைக்காக எப்படி இருக்க முடியும்? உங்க உடம்புல இருக்கிற கெட்டதையெல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை செஞ்சேன். நான் கொண்டு வந்திருக்கிற இந்த பொருளை வச்சுதான் உங்களால மறுபடியும் எந்திரிச்சு நடக்க முடியும்னு நினைச்சேன். என்னுடைய அன்பான மெகட்ரான், உயிரோட என்ன புதைச்சாலும் உங்களுக்காக அந்த ரிஸ்கையும் எடுப்பேன். நான் நான் உங்களை ஏமாத்தல மாஸ்டர். நான் திரும்பி வந்தது உங்களை காப்பாத்ததான். என்னுடைய ஸ்பார்க்க பாருங்க லார்டு மெகட்ரான். என்னுடைய எண்ணம் உண்மையானது. உண்மையாவா சொல்ற ஸ்டார் ஸ்கிரீம்? அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததா? இப்போ பாறைகளுக்கு நடுவுல நீ புதஞ்சு போயிட்ட. என்னது? என்ன மன்னிச்சிடு. கல்லுங்கெல்லாம் விழுற சத்தத்துல உன் குரலே கேட்கல. உங்களை வழி அனுப்பி வைக்கிற லார்ட் மெகட்ரான், உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். ஆனா நீ இதை விட மோசமான நிலைமையில இருந்து தப்பிச்சிருக்க. ஒருவேளை இங்கேருந்து நீ தப்பிச்சிட்டா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நீ குறை சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன்னோட சித்திரவதையிலிருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட ஆளுங்க உன்னை தேடிக்கிட்டும் வருவாங்க. அவங்க வந்துட்டு உன்னை காப்பாத்தின புகழ் அவங்கள தான் சேரும். ஆனா அது எனக்கு மட்டும் தான் சொந்தமாகணும். மெகட்ரான், நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கட்டுமா? தனியா உட்கார்ந்து யோசிக்கிறத நிறுத்து. நான் இனிமே இந்த விளையாட்டை விளையாட விரும்பல. அந்த சாவியை வாங்கிக்கங்க. நான் இங்க வந்த மாதிரியே காட்டிக்கல. இல்ல ஸ்டார் ஸ்கிரீம், இதுக்கு ரெண்டு விளைவு தான். அதுக்கும் காரணம் உன்னோட இந்த வக்கர புத்தி தான். இந்த டிசெப்டிகான்ஸோட படையில சேர நீ தகுதியானவன் தான் நான் முடிவெடுக்கலனா நீ இன்னைக்கு அழிஞ்சு போயிடுவ. எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? என்ன இங்கேருந்து நீங்க அனுப்பிடலாமே. ஐ மீன், உங்க மனசு என்ன இங்கேருந்து போக விடணும்னு சொல்லும். அதான் வேண்டாம் மாஸ்டர், வேண்டாம். இந்த டிசெப்டிகான்ஸ்காக என்னோட திறமையெல்லாம் நீங்க ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தர வேண்டியது என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. என்ன மறுபடியும் இங்க வரவேற்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறேன்னு பாருங்க தலைவரே. அப்புறமா உங்களுக்கு புரியும். மாஸ்டர், இது உங்களுடைய பிளான். செத்து போன ஆட்டோபாட்ஸ்க்கு உயிரை கொடுத்து நம்மள அட்டாக் பண்ண வைக்கிறீங்களா? சில நேரத்துல உன் மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டிடுற. மன்னிச்சிடுங்க, அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஆட்டோபாட்ஸ் அழிக்கிறதுக்காக உண்மையிலேயே நான் ரொம்ப போராடினேன். நீ என்னமோ ஒரு பெரிய கிளாடியேட்டர் போராடின மாதிரி சொல்ற.
என்னுடைய மூளையை தான் நான் என்னோட கூர்மையான ஆயுதமா நினைப்பேன். இரு, இங்க ஏதோ நடக்க போற மாதிரி இருக்கு. நீ திருந்தவே மாட்ட ஸ்டார் ஸ்கிரீம். உன்னோட திமில் தான் உன்னோட அழிவுக்கு காரணமாக இருக்கு. டார்க் எனர்ஜான் என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ன நான் சும்மா விட நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதான். உன்னை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். என்னது நடந்ததுக்கெல்லாம் இவ பாராட்ட தட்டிட்டு போயிடுவா போல இருக்கே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். வேண்டாம், கடைசி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா ஸ்மோக் ஸ்கிரீம்? என் டீக்காக எங்க? ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. மொத்த ஆட்டோ பார்ட்ஸும் டீக்காக. பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. உடனடியா இல்ல. என்ன? ஆட்டோபாட்ஸ், என் டீகாக். இப்போ உன்கிட்ட பறக்கிற திறமை இல்லல்ல. ஆமா, அத நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். இதை வச்சாவது என்னோட வலி என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டவசமா ட்ராக்கிங் சிஸ்டம் மொத்தமும் மெகட்ரானோட வார்ஷிப்போட சிங்க் ஆயிடுச்சு. ஆனா என்ன, அவங்கள ரீச் பண்ண நாம ஏதாவது ட்ரை பண்ணணும். உன்னால மாற முடியுமா? ஆமால, கண்டிப்பா. இல்ல, நான் ஷிப் வரைக்கும் உன்னால பறந்து வந்திருக்க முடியுமா? அதனால நான் வச்ச டெஸ்ட்ல நீங்க எல்லாரும் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓமேகா கீஸ கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்க ரொம்ப நன்றியோட இருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன பழையபடி மாத்திடுவீங்கன்னு நினைச்சேன். விங்ஸ் இல்லாம உங்களோட நான் இருக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளவு மதிப்பா இருக்காது. நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் ரொம்ப ஸ்டைலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவேன். இது நான் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டேன்ல. மெகட்ரான் என்ன ஈவு இறக்குமே இல்லாம கொல்லணும்னு நினைச்சான். அதுக்கப்புறம் என்ன ஒரு துரோகியா வெளிப்படுத்தி என்ன ஒதுக்கிட்டான். குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டாங்க. அதனால அதையெல்லாம் சரி பண்ணணும். டிசெப்டிகானை விட்டு போக சொல்லி உங்ககிட்ட யாரும் சொல்லலையே. அதனாலதான் நீ திரும்பி வரும்போது உன்னை வரவேற்கணும்னு எங்களுக்கு தோணல. மாஸ்டர் ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னுடைய ஸ்பார்க்க நான் உங்ககிட்ட கொடுத்தது பெரிய தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல என்னோட இடம் எதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிடுச்சு. நான் ரொம்ப கூலான ஆளு. நான் எப்பவும் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கேன். ஸ்டார் ஸ்கிரீம் என் இரண்டாவது படை தாளாபதி. பணிவான வேலைக்காரன்ல இருந்து லார்ட் மெகட்ரான். அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும். அது சரி, இப்ப பேஷண்ட் எப்படி இருக்கான்? பழைய கதை தான்.
அவனுடைய தலையெழுத்து இதுதான். அவன் எப்பவும் எப்படியே தான் இருந்தாகணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? மெகட்ரானோட பாடி வேணா ஒரு ஸ்கிராப்பா இருக்கலாம், ஆனா அவரோட மைண்ட் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதை நீ வாங்கிட்டே வச்சுக்க. அந்த உருப்படாத சவுண்டு வேவ் எல்லாத்தையும் பாப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். டிசெப்டிகான்ஸ் மேல ஒரு கண்ணு காது வைப்பானா? அவங்களுடைய மாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதுதான் அவங்களுக்கு பெருசு. அதுக்காக தான் டிசெப்டிகான்ஸ்க்கு ஒரு அலர்ட்டான ஸ்மார்ட்டான ஒரு லீடர் தேவைன்னு சொல்றேன். அவருக்கு ஒரு பணிவான தளபதியும் தேவைப்படுவார்ல. அதுக்கு தகுதியானவங்க இந்த வாய்ப்பை தக்க வச்சுப்பாங்க. அதுவும் கண்ணையும் காதையும் தீட்டிக்கிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா லார்ட் ஸ்டார் ஸ்கிரீம்? அடடா, இங்க எங்கேயாவது பாஸ் பட்டன் இருக்குமா? இது எப்படி நிறுத்துறது? நாக் அவுட். சவுண்ட் வேவுக்கு தேவையான உன்னுடைய மருத்துவ ஆலோசனையை கொடுத்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் கூடிய சீக்கிரமா. ரொம்ப சிம்பிள். இதை இப்படியே விட்டுட்டா மெகட்ரான் காலகாலத்துக்கும் இப்படியே இருந்துருவாரு. ஆனா மாஸ்டர் இந்த அளவுக்கு போவாருன்னு நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாரு. உணர்வே இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறது அவரோட உடம்பிலேயே கைதாகி இருக்காரு. இதெல்லாம் ஒன்னும் மூளையில வேவ் ஆக்டிவேட் ஆயிருக்கு, அதனால நினைவு திரும்பிடுச்சுன்னு ஒன்னும் அர்த்தம் இல்ல. என்னதான் அவர் கனவு கண்டாலும் அவரால் எழுந்திருக்கவே முடியாது. சவுண்ட் வேவ், நாம உண்மையை எதிர்கொண்டே ஆகணும். மெகட்ரான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒழிஞ்சிட்டான். மரியாதையான ஒரே ஆப்ஷன்னு பார்த்தா அவருக்கு கருணை காட்டுறது தான். அதுவும் சிம்பிளா அந்த ஸ்விட்சை போட்டுடணும். மெகட்ரான் மட்டும் திரும்ப வந்தாருன்னா அவர் என்ன செவத்தோட செவர அப்புறம் மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னலாம செய்வாரு. ஸ்டார் ஸ்கிரீமோட தலையை மட்டும் இல்ல, ஏன் தலையை சேர்த்து வெட்டுவாரு. ஆனா பவரை நான் மெல்லமா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா லிங்கும் கட் ஆயிடுமே. ஸ்டார் ஸ்கிரீமோட மண்டைக்குள்ள இருந்து இந்த பெரிய தலையால வரவே முடியாது. இங்க எல்லாம் ஓகே தானே? இல்ல, கேபிள்ல ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். உன்னோட நேர்மையை செக் பண்ண வந்திருக்கேன்னு உனக்கு தோணல? உங்களுக்கே தெரியும், நாம எல்லாம் டிசெப்டிகான்ஸ். எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரேட்விங் ஒன்னும் அவ்வளவு பர்ஃபெக்ட் இல்ல. யாருமே பர்ஃபெக்ட் இல்ல ஸ்டார் ஸ்கிரீம். ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ட்ரெட்விங்க்கு மரியாதை தெரியும். எந்திரி வீரனே, எந்திரிச்சு உன்னுடைய புது மாஸ்டருக்கு சேவை பண்ணு. ஸ்கை குயிக் ஒரு தலைவனுக்கு தான் சேவை பண்ணுவான். பிரமாதம். உன்னுடைய இந்த பக்தியும் நேர்மையும் படையில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஸ்கை குயிக், நீ தலை வணங்கலாம். நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் என்னோட மாஸ்டர் எனக்கு கொடுத்த ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன். மெகட்ரான். ஆமா, அவன்தான். ஆனா வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன், அவன் இப்போ உயிரோட இல்ல. வாய்ப்பே இல்ல. எல்லாருக்கும் ஏன் இதை ஏத்துக்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு? மிக சிறந்த வீரன் ஸ்கை குயிக் மண்ணுல புதைஞ்சிட்டான். நீ உயிரோடு இருக்கும்போது என்னுடைய வார்த்தையை நீ மதிக்கல. ஆனா என்னுடைய முதல் வீரனா நீ எனக்கு முன்னாடி தலை வணங்கியே ஆகணும். எனர்ஜானோட இந்த பவர் எனக்கு சொந்தமாகட்டும்.
என்ன ஒரு சக்தி! என்னால உணர முடியுது. அன்னைக்கு அவன் அழிஞ்சான்னு எனக்கு புரியுது. ஆனா ஸ்கை குயிக் உசுரோடவும் இல்ல, சாகவும் இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவன் அங்கங்க விழுந்து போன அவனோட கைய அளந்து திரிஞ்சு தேடிக்கிட்டு இருப்பான். படையில நீ சேர்றது புத்திசாலித்தனமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, நீ என்னோட படையில சேர்ற மறுபடியும் அனுமதிக்கிறேன். ஆனா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ இதுவரைக்கும் என்னை எந்த விதத்திலையும் எதிர்த்து நிக்கல. உண்மையாவே நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீ இல்லாதப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு டிசப்டிகானோட அழிவுக்கு காரணமாயிட்டாங்க. சைபர்ட்ரான அடையணும்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படணும். அதாவது நம்மள இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாக் அவுட். மெகட்ரானுக்கு நிலைமையை சரி பண்றது எப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ட்ரெட்விங்,